எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோ போட்டே பார்த்திங்கன்னா ஒரு 3 months கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால தான் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட நேம் கூட நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட நியூ நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா டாக் வித் ஷப்னா. ஏன் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் நேம்லேயே ஒரு 2-3 சேனல் இருக்குது, ஹிந்தி சேனல் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இனிமேல் நம்ம வந்து தொடர்ந்து வந்து வீடியோ அப்லோட்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து போட்டிருந்தோம். இப்போ பாப்பா 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பிரிச்சுட்ருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 கண்டெய்னர் வருது. இப்போ நம்ம காய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து ஓகே, சூப்பராக தான் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் வந்து காயை வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வைக்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப வந்து கிளம்ஸியாக இருக்குது. அது வந்து எடுத்து வைக்கும்போதும் என்ன இருக்குது இல்லைங்கிறது வந்து ஒவ்வொரு காயும் மிஸ் ஆகி அந்த மாதிரி எனக்கு இருக்குது. சரி, அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு காய் தீர்ந்ததுக்கப்புறமும் நம்ம வந்து க்ளீனாக வந்து இதை வாஷ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் வாங்கியிருந்தோம். இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 கண்டெய்னர் வருது. நான் போடும்போது பார்த்திங்கன்னா இது 450 ஏதோ நான் போட்டிருந்தேன் ரேட் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து நிறைய இப்போ ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்குது. நான் போடும்போது வந்து 450 ஏதோ போட்டேன் இந்த ரேட் பார்த்திங்கன்னா. சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து 6 பாக்ஸுக்கு வந்து நம்ம குவாலிட்டி வைஸ் ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் 6 கண்டெய்னர் இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இனி வந்து நம்ம இதில் காயை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து நிறைய இடமும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வேஸ்ட் ஆகாது. ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நம்ம அழகாக வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் காயெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பாக்ஸை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல் தான் நமக்கு. வாங்க, நம்ம வந்து இப்போ காயை வந்து இதில் ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா காயும் வந்து வாஷ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம எடுக்கும் போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன காய் இருக்குது இல்லைங்கிறது நமக்கு விசிபிளாக தெரியும், இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால. நம்ம வந்து இதில் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தான். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 450 வந்து இது கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நமக்கு இடம் நல்லாவே சேவ் ஆகும். பாருங்கள், இப்போ 6 பாக்ஸுமே நம்ம வந்து இதில் அடுக்கி வச்சிடலாம். நான் வந்து எனக்கு இன்னொரு காய் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோனால பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இன்னொரு பாக்ஸையும் மேலே வச்சோம்னா அந்த செல்ஃப் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.